வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கல்யாணி அம்மா. கதைக்குள்ள போலாமா? அம்மா, கல்யாணி அம்மா என்று அழைத்து கொண்டு தேவனும் பார்வதியும் உள்ளே வந்தனர். பூஜை அறையிலிருந்து வெளியே வந்த கல்யாணி அவர்களை பார்த்து முகமலர்ச்சியுடன், வாங்க வாங்க, என்ன இவ்வளவு தூரம் என்று கேட்டுக்கொண்டு அவர்களை அழைத்து உள்ளே அமர வைத்தாள். கொஞ்சம் இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று திரும்பியவளை, அம்மா இருங்க, முதல்ல நீங்க இங்க வாங்க, உங்களை பார்த்ததே எங்களுக்கு வயிறு மனசு எல்லாம் நிறைஞ்சிடுச்சு, இதுல வேற எதுவும் வேண்டாம் என்றார் தேவன். அதெல்லாம் முடியாது, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல வயிற்றுக்கு திருப்தியா ஏதாவது கொடுத்துட்டு தான் பேசணும் என்று உள்ளே சென்று இருவருக்கும் குளிர்ச்சியாக மோரி எடுத்து வந்து கொடுத்தாள் கல்யாணி அம்மா. அம்மா எப்போயும் இப்படிதான் என்று சிரித்து கொண்டே அவள் கொடுத்த மோரை வாங்கி இருவரும் குடித்து முடித்தனர். இப்ப சொல்லுங்க என்று அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தாள் கல்யாணி. அம்மா, நம்ம பாப்பாக்கு நல்ல இடத்துல வரன் வந்திருக்கு. ஓ அப்படியா? நம்ம சுமதி குட்டிக்கு அதுக்குள்ள கல்யாணமா? பாட்டி பாட்டின்னு என்ன சுத்தி சுத்தி வருவா குட்டி பொண்ணு, அவளுக்கு கல்யாணமா என்று ஆச்சரியமாக கேட்ட கல்யாணியை பார்த்து சிரித்து கொண்டே தான் கொண்டு வந்த குங்கும சிமிழி எடுத்து அவளுக்கு குங்குமத்தை கொடுத்தாள் பார்வதி. அம்மா, அவ நமக்கு தான் சின்ன குழந்தை, ஆனா ஊர்ல பாக்குறவங்க எல்லாருக்கும் வயசு வந்த பொண்ணு இல்லையா என்று சிரித்தாள். ஆமா ஆமா, பொண்ணுங்க வளர்ச்சியே அப்படிதான், டக்குன்னு வளர்ந்து நிப்பாங்க. சரி, பையன் எந்த ஊரு, என்ன பண்றான்? பொண்ணை வந்து பாத்துட்டு போனாங்களா? நம்ம பாப்பாக்கு பிடிச்சிருக்கா? அம்மா, அவங்க வந்திருந்தா நாங்க உங்களை கூப்பிடாம இருப்போம்மா. இந்த ஊருக்கு நீங்க வந்ததுல இருந்து ஊர்ல என்ன நல்லது நடந்தாலும் தீர்க்க சுமங்கலியான உங்க கையால தானே நடக்குது. அப்பதான் அது நல்லாவும் இருக்குன்னு எங்க எல்லா நம்பிக்கையும். அதனால தான் நாங்க முத இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல ஓடி வரோம். கல்யாணி சிரித்து கொண்டே, அப்ப அவங்க பொண்ணு பார்க்கவே இன்னும் வரலையா? அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி என்று சந்தேகமாக கேட்டதும், ஆமாம்மா, பையன் திருச்சி டவுன்லயே நல்ல வேலையில இருக்காரு. அவருக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, நிறைய சொத்து பத்து இருக்கு. ஒரே ஒரு அண்ணா தானா, அவரும் அவங்க அண்ணியன் தான் எல்லாம் எடுத்து செய்யறாங்க. எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமா இருக்காங்க. தம்பிக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு விடணும். பொண்ணு நல்ல சாதுவான பொண்ணா இருந்தா போதும். மத்தபடி பணம் காசு எதுவும் வேணான்னு தரகர் கிட்ட சொல்லவே நம்ம தரகருக்கு நம்ம பாப்பா ஞாபகம் வந்து சொல்லியிருக்காரு. பாப்பா போட்டோவை பார்த்துட்டு போன்ல பேசினாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சான். சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு விடணும், அதனால பொண்ணு பார்க்க வரும்போதே நிச்சயதார்த்தமும் முடிச்சிடலான்னு சொன்னாங்க என்று தேவன் கூறும்போதே கல்யாணியின் முகத்தில் ஏதோ யோசனை எழுந்தது. என்னம்மா யோசிக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தான் குமார். வாங்க டாக்டர் தம்பி, நம்ம பாப்பாக்கு என்று தேவன் வாயெடுப்பதற்குள், எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்த ஐயா, ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா எல்லாம் நடத்துங்க, ஏதாவது பணம் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க என்றான். தம்பி, உங்க அம்மா போல நீங்களும் தங்கம்ன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்கள்லாம் இருக்கிற தைரியத்துலதான் நாங்க சுமதி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அதனால என்ன, அவ எங்க வீட்டு பொண்ணு தேவன். ஆனாலும் பையனை பத்தி எல்லாம் விசாரிச்சிங்களா என்றாள் கல்யாணி. அம்மா கிட்ட சொல்லிட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்றது எங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இருந்தாலும் இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீங்க தான் இந்த ஊருக்கு எல்லாம். நாங்க பொழக்கிற பொழப்புக்கு என் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்குமான்னு நாங்க தவிச்சிட்டு இருந்தோம். நீங்க வந்து போன திருவிழா அப்பா அவ கையில மஞ்ச கயிறை கட்டிட்டு கட்டாயம் இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னதும் அதே போல வரன் வீட்டை தேடி வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது மத்ததும் நல்லா தானே நடந்தாகணும், அந்த நம்பிக்கை இருக்குமா எங்களுக்கு என்றான் தேவன் தெளிவாக. சரி தம்பி, நீங்களும் அம்மா கூட வந்துடுங்க, வர வெள்ளிக்கிழமை தான் என்று எழுந்து கொண்டனர் தேவனும் பார்வதியும். இதற்குள் வாசலுக்கு ஓடி வந்த சேகர் மூச்சு வாங்க வாசலில் வந்து நின்றான். அம்மா, நம்ம மேல திரு கருப்பனுக்கு பொண்ணு பிறந்திருக்கு. நீங்க சொன்னது போல சுகப்பிரசவம் தானா? உங்க முகத்துல முடிச்சிட்டு போனதாலதான் அவங்களுக்கு மகாலட்சுமியே பிறந்ததுன்னு உங்களை கையோட கூட்டியார சொன்னாங்க. குழந்தைக்கு முத உங்க கையால தான் சக்கரை தண்ணி வைக்கணுமா என்றான். ரொம்ப சந்தோஷம், தோ நான் இப்ப வந்துடுறேன் என்று கூறிய கல்யாணி, சரி தேவன், நாங்க கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடுறோம் என்றாள். சரிம்மா, அப்ப நாங்க வாரோம் என்று இருவரும் புறப்பட்டனர். அம்மா, நானும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறேன், இந்தாங்க மாத்திரை என்று அவன் கையில் இருந்த மாத்திரையை அவளிடம் கொடுத்தான். அதை பார்த்த கல்யாணி, அட என்னப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா, நான் போட்டுக்க மாட்டேனா?
இத வேற நீ தினமும் குழந்தைக்கு கொடுக்கற மாதிரி ஒரு வேலையா கொடுத்துட்டு இருக்க என்று அவன் கையில் இருந்த மாத்திரையை வாங்கினாள். அம்மா, எனக்கு எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் இது உங்களுக்கு கொடுத்துட்டு தான் மத்த வேலையை பார்ப்பேன். ஏன்னா இந்த மாத்திரையால தான் எங்க அம்மா என் கண்ணெதிர்க்க இருக்காங்க. இத நீங்க போட்டுக்கல நான் எங்க அம்மாவ என்று அவன் குரல் நடுங்கியது. ஏய் குமார், எவ்வளவு பெரிய டாக்டர் நீ, எத்தனை பேர் உயிரை காப்பாத்துருவ, இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. நான் போட்டுக்கிறேன் கண்ணு, உனக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு பார்க்காம நான் போக மாட்டேன்டி என்று அவனை உச்சி முகந்தாள். சரிம்மா, நான் போயிட்டு வரேன், பத்திரமா இருங்க என்று ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டான் குமார். அங்கு இருக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டாக்டராக மாற்றலாகி வந்த குமார் சில வருடங்களுக்கு முன்பு தனது தாய் கல்யாணியுடன் வந்து அவ்வூரில் குடியேறினான். பூவும் பொட்டும், காலில் கொலுசும், கை நிறைய கண்ணாடி வளையல்களும் என முகத்தில் மஞ்சள் பூசிக்கொண்டு பெரிய பொட்டு வைத்துக் கொண்டு எப்பொழுதும் மங்களகரமாக இருக்கும் கல்யாணியை அவ்வூரில் இருப்பவர்கள் அனைவரும் பெரிதும் மதித்து வந்தனர். அது மட்டுமின்றி அவள் கையால் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது தடங்கள் இன்றி நல்லபடியாக நடக்கும் என்று மிகவுமே நம்பினார்கள். மிகவும் ராசியுள்ள முதியவள் என்பதால் அங்கு நடக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அவளையே முன்னிறுத்தி செய்து கொண்டு வந்தனர். இதற்கு முக்கியமான காரணம் அவள் வயதான சுமங்கலி என்பதாலும் எங்காவது செல்லும் போது அவள் எதிரில் வந்தால் நல்லதே நடக்கிறது என்பதாலும் அந்த ஊர் மக்கள் அவளை மிகவும் கொண்டாடினார்கள். அவள் வாயிலிருந்து வரும் நல்ல வார்த்தைகளுக்காகவே அவளிடம் முதலில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கூற வேண்டும் என்று அவள் எங்காவது சென்றிருந்தாலும் காத்திருந்து அவளிடம் முதலில் கூறுவார்கள். இப்படி தன்னை கொண்டாடும் அந்த ஊர் மக்களை தன்னுடைய சொந்த பந்தங்களாகவே நடத்தி வந்தாள் கல்யாணி. ஆனால் மூட நம்பிக்கைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது, அறியாமையுடன் நடந்து கொள்ளக்கூடாது, அனைவரையும் மதித்து அவர்கள் உணவிற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அனைவருக்கும் அறிவுரை கூறி கொண்டிருப்பாள். இதையெல்லாம் அந்த ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டாலும் சில மூட பழக்கத்தில் இருந்து அவர்களை முழுமையாக மாற்ற முடியாமல் தான் இருந்தது. அவள் பார்ப்பதற்கு சுமங்கலி என்று தெரிந்தாலும் அவர்களை ஊரில் வந்து இத்தனை வருடங்கள் ஆனாலும் அவளது கணவர் இங்கு வரவும் இல்லை, அவரை பற்றிய பேச்சையும் கல்யாணியும் பேசுவதில்லை. தனது தந்தையை பற்றி குமாரும் பேசாததை பற்றி அனைவரும் உள்ளுக்குள் நினைத்தாலும் அவர்கள் மேல் இருந்த மரியாதையால் யாரும் தைரியமாக அவர்களிடம் கேட்டது இல்லை. அன்று தேவன் மகள் சுமதி நிச்சயதார்த்தம் நல்ல முறையில் நடந்தேறியது. ஆனால் கல்யாணியின் முகத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டிருந்தது. சரி, நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துடுச்சு, அதே போல கல்யாணமும் சீக்கிரமா நடந்துட்டா நல்லா இருக்கும் என்று மாப்பிள்ளையின் அண்ணி குமாரி கூற, ஆமா ஆமா என்று அவளது கணவனும் வேகமாக தலையை ஆட்டினார். சீக்கிரமானா எப்படிமா? நாங்க நிச்சயதார்த்தத்துக்கே அவ்வளவா யாருக்கும் சொல்ல முடியல. நீங்க பொண்ணு பார்க்கும் போதே நிச்சயதார்த்தம்னு அவசரப்படுத்தவே எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அதுவும் இல்லாம பணத்தை வேற சமாளிக்கணும் என்றார் தேவன் தயங்கி கொண்டு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஆடம்பரமாலாம் ஒன்னும் செய்ய வேண்டாம், சும்மா சிம்பிளா செஞ்சா போதும், கல்யாணம் சீக்கிரமா முடியணும் அவ்வளவுதான் என்றாள் குமாரி. ஆமா, ஒரு மாசத்துல கல்யாணம் நடந்தே ஆகணும் என்று மாப்பிள்ளையின் அண்ணன் பாபு கூற மாப்பிள்ளை சந்தோஷ் அமைதியாக இருந்தான். சரி, அதனால என்ன, அப்படியே செய்வோம். ஆனா மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியலையே என்றாள் கல்யாணி சந்தேகமாக. அம்மா, என்ன சொல்றீங்க என்று குமாரி அலற. ஆமா, நாம தான் பேசுறோம், ஆனா மாப்பிள்ளை முகத்துல ஒரு கல்யாணத்துக்கான சந்தோஷமே இல்லையே. நானும் பாத்துட்டு இருக்கிறேன், வந்ததுல இருந்து நீங்க தான் பரபரப்பா இருக்கீங்க, ஆனா அவர் எதுவுமே பிடிக்காத ஒரு மாதிரி தானே உட்கார்ந்துட்டு இருக்காரு என்றாள் கல்யாணி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதெல்லாம் புதுசு இல்ல, அதுதான் பயப்படுறான், வேற ஒண்ணு இல்ல என்று குமாரி சமாளித்தும் பாபுவும் ஆமாம் ஆமாம் என்று அவளுடன் சேர்ந்து தலையை ஆட்டினான். சரி, நீங்க சொல்ற மாதிரி ஒரே மாசத்துல கல்யாணத்தை முடிச்சு விடலாம் என்றாள் கல்யாணி. மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் சென்றதும் தேவனும் பார்வதியும் குழப்பத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்களிடம் வந்த கல்யாணி, என்ன தேவன், எதுக்கு எப்படி புருஷனோ பொண்டாட்டி அமைதியா உட்காந்துட்டீங்க என்றாள். அம்மா, அவங்க ஒரே மாசத்துல கல்யாணம்னு சொல்றாங்க, நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க, ஆனா ஒரே மாசத்துல எப்படிம்மா? எல்லாம் நடத்திடலாம் தேவன், நம்ம பாப்பாக்கு அந்த பையனை பிடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாரு, அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம், பையனும் பார்க்க நல்லவனாதான் இருக்கான், அதனாலதான் சொல்றேன். அதுவும் இல்லாம மொத வந்த வரன், நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிடுச்சு, நாம அவங்க சொல்றது போல செய்யலன்னா அப்புறம் அவங்க ஏதாவது தகராறு பண்ண போறாங்க, அதுக்குதான் சொன்னேன்.
சரிம்மா, ஆனா கல்யாண வேலைன்றது சும்மா இல்ல. அதுவும் ஒரு மாசத்துல எப்படி சமாளிக்கிறது? சத்திரம் பார்க்கணும், சமையலுக்கு ஆள் ரெடி பண்ணணும், ஐயரை பார்க்கணும், இது எல்லாத்துக்கும் மேல பணம் வேணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று கூறிய கல்யாணி, எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்க, நான் பேசணும் என்றால் அங்கு ஹாலில் அமர்ந்திருந்த ஊர் மக்களை பார்த்து. என்ன கல்யாணி அம்மா என்று அனைவரும் எழுந்து கல்யாணியின் முன்பு வந்து அமர்ந்தனர். ஒன்னும் இல்ல, நான் உங்க எல்லாரையும் என் பெத்த பிள்ளைங்களாட்டம் பாக்குறேன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்ல என்றாள். அம்மா, என்னம்மா புதுசா ஏதோ சொல்ல போறீங்கன்னு பார்த்தா, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நீங்க எங்க அம்மா தான் என்றனர் அனைவரும் சிரித்து கொண்டே. அப்ப நான் ஒண்ணு சொன்னா நீங்க கட்டாயம் செய்வீங்க தானே? அம்மா, கட்டளை போடுங்க என்றார் ஒருவர். சரி, ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சுமதி பொண்ணு நம்ம கண்ணெதிர்க்க வளர்ந்தவ. தேவனும் பார்வதியும் ரொம்ப வசதி இல்லைன்னாலும் நல்ல குணமுடையவங்க. அவங்க பொண்ணு நம்ம எல்லாருக்கும் குழந்தைதான் இல்லையா? ஆமாமா, அதுக்கு தானே அது நிச்சயதார்த்தம்னு சொன்னதும் ஓட்டமா ஓடியாந்து ஆளுக்கு ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டு செய்யறோம் என்றனர் சிலர். அதே போலதான் நம்ம வீட்டு குழந்தை கல்யாணத்தையும் நாம அதே போல நடத்தணும். என்ன காரணத்துக்காகவோ பையன் வீட்டுல கல்யாணத்துக்கு அவசரப்படுறாங்க. சரி, அது அவங்க இஷ்டம், நாம எதுவும் கேட்க முடியாது. கேட்டா வேண்டுதல் அது இதுன்னு சொல்றாங்க. அதனால இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வச்சுக்கிட்டா நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்ம தேவனும் பார்வதியும் இடிஞ்சு போய் உக்காந்துட்டாங்க. அவங்க சொந்த பந்தங்களை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். வசதி இல்லாதவனுக்கு எந்த சொந்தமும் கிட்ட வராது. அதனால நம்ம ஊர் ஒத்துமைய காட்டணும்னா நம்ம இந்த கல்யாணத்தை நம்ம வீட்டு கல்யாணமா தான் எடுத்து நடத்தணும். என்ன சொல்றீங்க என்றாள். கண்டிப்பா நடத்திடலாம் என்று அனைவரும் ஒன்றாக கூற தேவன் பார்வதி முகத்தில் தைரியத்துடன் கூடிய மகிழ்ச்சி தெரிந்தது. அதுதான். தோ பாரு சிவலிங்கம், நீ காய்கறி மண்டி வச்சிட்டு இருக்கிறவன். அதனால காய்கறி எல்லாம் எடுத்து வந்து இறக்க வேண்டியது உன் பொறுப்பு. அம்மா, நான் அரிசி கொண்டு வந்து போட்டுடுறேன் என்று ஸ்டீஃபன் குரல் கொடுக்க, ரொம்ப நன்றி ரைஸ் மில்காரரே என்றார் கல்யாணி சிரித்து கொண்டு. அப்ப நான் ஜவுளி எடுத்தாந்து கொடுத்துடுறேன் என்றான் மோகன். தோ பாரு மோகன், நீயே இப்பதான் தொழில் ஆரம்பிச்சு நடத்துற. அதனால நீ சும்மா கொடுக்க வேண்டாம், லாபம் அதிகம் இல்லாம குறைச்சு கொடு, அது போதும் என்றாள் கல்யாணி. சரிம்மா என்று சந்தோஷமாக தலையாட்டினான் மோகன். அப்ப நாங்க ஆளுக்கு ஒரு வேலைய பிரிச்சு செஞ்சிடுறோம் என்றனர் பெண்கள். அதுதான், இந்த ஒரு மாசம் நம்ம ஊர்ல திருவிழா மாதிரி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மூக்கு மேல விரல வைக்கணும், என்ன என்றாள் கல்யாணி. நடத்திடலாமா, நீங்க சொன்னா நாங்க செய்யாம இருப்போமா என்றனர் அனைவரும். சரி, இன்னும் என்ன தேவன், என்கிட்ட ஒரு 20 பவுன் இருக்கு, அதை நான் சுமதிக்கு கொடுத்துறேன் என்றாள் கல்யாணி தேவனை பார்த்து. அம்மா என்று கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்த தேவனே, என்ன தேவன், அவ என் பேத்தி. எத்தனை நாள் பாட்டி பாட்டின்னு என் காலை புடிச்சு விடுறதும் சாப்பாடாக்கி விக்கிறதும்னு என்னையே சுத்தி சுத்தி வந்தா. அவளுக்கு நான் இது கூட செய்ய மாட்டேனா என்று அங்கு தங்க சிலையாக நின்றிருந்த சுமத்தின் கன்னத்தை பிடித்து கொண்டாள் கல்யாணி. பாட்டி என்று அவளை கட்டி அணைத்து கொண்டாள் சுமதி. ஆனா நம்ம சுமதி கல்யாணத்துக்கு என்னால தான் எதுவும் உதவ முடியாது, பணத்தை தவிர என்றான் குமார் அமைதியாக. என்னப்பா சொல்ற என்றாள் கல்யாணி. ஆமாமா, எனக்கு நாளிலிருந்து ஒரு மாசம் மயிலாடுதுறையில டெப்டேஷன், நாங்க போகணும். ஓ அப்படியா, அப்ப கல்யாணத்துக்கு வந்துடுவே இல்ல? கண்டிப்பா என்றான் குமார். தம்பி, கட்டாயம் வந்துடணும் என்றார் தேவன். ஒரு மாதம் அந்த ஊரே ஒன்று கூடி கோலாகலமாக சுமத்தின் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். ஜாதி மதம் என்று பிரிந்திருந்த ஊர் மக்கள் இந்த திருமணத்தால் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருந்ததை பார்த்து கல்யாணியின் மனது பூரித்தது. திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. கல்யாணி அம்மாவிடம் ஆசி பெற்ற தம்பதியினரை வாயார வாழ்த்தினாள் கல்யாணி. அவள் கண்கள் கலங்கியது. தேவனும் பார்வதியும் அவளை கையெடுத்து வணங்கினர். என்ன தேவன், என்ன பார்த்து வணங்கிக்கிட்டு? இந்த குழந்தை கல்யாணத்தை நடத்தி கொடுத்தது தோ இந்த ஊர் ஜனங்க தான், அவங்களுக்கு நன்றி சொல்லு. சரி, ஒரு முக்கியமான விஷயம், நான் சுமதி கல்யாணம் நல்லபடியா நடந்தா எங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு வரதா வேண்டிக்கிட்டேன். அதனால கும்பகோணத்துல இருக்கிற எங்க வீட்டுக்கு நான் இவங்களை கூட்டிட்டு போறேன். வர ஒரு மாசம் ஆகும் என்றாள் அமைதியாக. அதெல்லாம் முடியாது என்று குமாரியும் பாபுவும் பதற. என்ன சொல்றீங்க,
எங்க ஊரு சாமியே எங்க கல்யாணி அம்மா தான். அவங்க சொன்னா அந்த பேச்சுக்கு நாங்க எதுவும் மறுப்பு சொல்ல மாட்டோம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நாங்க எல்லாரும் இந்த கல்யாணத்தை ஏத்து நடத்தணும். அதனால நீங்களும் பேசாம இருங்க. அவங்க சொன்னா அதுல ஏதோ நல்லது இருக்கும் என்றார் ஊர் பெரியவரில் ஒருவர். குமாரியும் பாபும் அமைதியாக அன்று மாலை கல்யாணியுடன் சந்தோஷம் சுமத்தியும் புறப்பட்டனர். மிகவும் சோர்ந்திருந்த கல்யாணியை பார்த்த குமார், அம்மா நீங்க கொஞ்ச நாளா ரொம்ப டல்லா இருக்கீங்க. இப்ப எதுக்கு ஊருக்கு போயிட்டு அப்புறமா தான் போலாமே? இல்லப்பா, கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும். நான் போனதும் உனக்கு போன் போடுறேன் என்று தன் மகனை அணைத்து முத்தம் கொடுத்தாள். அம்மா மாத்திரெல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க, எனக்கு அப்பப்ப போன் போட்டுக்கிட்டே இருங்க என்று பல ஜாக்கிரதைகள் கூறி குமார் ஊர் மக்களுடன் சேர்ந்து கொண்டு வழி அனுப்ப அவர்கள் கார் புறப்பட்டது. 2 நாட்களில் சந்தோஷிடம் இருந்து போன் வர குமார் பதறிக்கொண்டு ஊருக்கு புறப்பட்டான். 1 மாதம் சென்றது. தேவா மீண்டும் வராமல் அங்கேயே அவர்களுடன் தங்கியதை நினைத்து அனைவருக்கும் ஒன்றும் புரியாமல் குழம்பிக் கொண்டிருக்க, அன்று கல்யாணியும் குமாரும் தம்பதியினரை அழைத்து கொண்டு ஊருக்கு வருகிறார்கள் என்ற தகவல் வர அனைவரும் ஒன்று கூடி கல்யாணியின் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தனர். கார் வந்து நின்றது. அதிலிருந்து சந்தோஷை பிடித்து கொண்டு சுமத்தி மெதுவாக இறங்கினாள். அவர்கள் பின்னால் குமார் இறங்கி வந்தான். என்ன டாக்டர் தம்பி, அம்மா எங்க என்று அனைவரும் ஆவலாக கேட்க, குமார் அமைதியாக வீட்டின் உள்ளே சென்று தனது கையில் இருந்த கல்யாணியின் போட்டோவை எடுத்து தனது தந்தையின் போட்டோவிற்கு அருகில் மாட்டி இருவருக்கும் மாலை போட்டு வணங்கினான். என்ன தம்பி, என்ன ஆச்சு என்று அலறினர் அனைவரும். குமார் தேம்பி அழ ஆரம்பித்தான். நான் சொல்றேன் என்று முன்னால் வந்த சந்தோஷ் அனைவரையும் கையெடுத்து வணங்கினான். இந்த தெய்வம் உங்க எல்லாருக்கும் அம்மாவா இருக்கலாம், ஆனா எனக்கு இவங்க குலதெய்வம் என்று கதறினான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க என்று பதறினார் தேவன். ஆமா மாமா, நான் ஒரு நுரையீரல் பாதிக்கப்பட்டவன். நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இறந்துடுவேன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அதை கேள்விப்பட்டு எங்க அண்ணனும் அண்ணியும் பதறிட்டாங்க. நான் இறக்க போறேன்னு இல்ல, என் சொத்து எங்க அவங்க கையை விட்டு போயிடுமோன்னு. என்ன சொல்றீங்க என்று பார்வதி அலற, ஆமா அத்தை, எங்க அம்மா அப்பா அவங்க சொத்தெல்லாம் எங்க அண்ணனுக்கும் எனக்கும் சரிசமமா பிரிச்சு எழுதியிருந்தாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருந்தது. இந்த சொத்தை நாங்க அனுபவிச்சுக்கலாம், ஆனா எங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்க பொண்டாட்டிங்க வந்து கையெழுத்து போட்டாதான் அதை நாங்க பிரிச்சு எடுத்துக்க முடியும்னு இருந்தது. அதாவது இந்த சொத்துக்காகவாவது நாங்க ஒன்னா ஒத்துமையா இருப்போம்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா பண ஆசை பிடிச்ச எங்க அண்ணனும் அண்ணியும் என்னை பத்தி அக்கறையே இல்லாம இருந்தாங்க. அப்பதான் எனக்கு இப்படிப்பட்ட வியாதின்னு தெரிஞ்சதும் சொத்து கைவிட்டு போக கூடாதுன்றதுக்காக ஏதாவது சாதுவான ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா நான் இறந்ததும் சொத்தை அவளை மிரட்டி எடுத்துக்கலாம், இல்ல வீட்டுல வேலைக்காதிரி மாதிரி அவளை வச்சுக்கிட்டு சொத்தை ஆண்டு அனுபவிச்சுக்கலான்னு பிளான் போட்டாங்க. அதனாலதான் அவசர அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க நினைச்சிருந்தா எனக்கு லங்ஸ் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு என்னை புழக்கி வச்சிருக்கலாம். ஆனா பணத்துக்காக அவங்க என்னை காப்பாத்த ஆசைப்படல. அதுக்கு பதிலா அவசர அவசரமா என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. என்னையும் மிரட்டி சம்மதிக்க வச்சாங்க. நான் அப்படியும் ஒத்துக்கல. அப்பதான் எங்க அண்ணன், நீ கல்யாணம் பண்ணிக்கலனா நான் விஷத்தை குடிச்சிடுவேன்னு மிரட்டினாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்பதான் நிச்சயதார்த்தமும் நடந்தது. அன்னைக்கு நான் கல்யாணி அம்மாவை பார்த்தேன். அவங்க என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம் இல்லைன்றது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட போனப்ப நான் அவங்கள பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். முதல்ல அவங்க பதறினாங்க. அப்புறம் எதையோ யோசிச்சுட்டு, சரி சந்தோஷ், நீ கவலைப்படாத, நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நீ பொழைச்சிப்ப. என் பையனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சென்னையில இருக்காரு. அவர் உனக்கு மாற்று லங்ஸ் பொருத்த ஏற்பாடு பண்ணுவாரு. நான் என் பையன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன் என்று கல்யாணி கூறினாள். அம்மா என்ன சொல்றீங்க? அப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணுமா? ஒரு பொண்ணோட தாலி கூட நான் விளையாட தயாரா இல்ல என்று பதறினான் சந்தோஷ். தம்பி, ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆகி கல்யாணம் நின்னாலும், கல்யாணம் ஆகி கொஞ்ச நல்ல பையனுக்கு எதாவது ஆனாலும் குறை எங்க எதுன்னு இந்த ஜனங்க பார்க்க மாட்டாங்க. நேரா அந்த பொண்ணை தான் குத்தம் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம தேவன் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன், ஏழை. அவன் பொண்ணு கல்யாணத்துலதான் அவன் சந்தோஷமே இருக்கு. அது இப்படி நிச்சயதார்த்தத்தோட நின்னுட்டா அவன் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கவும் தயங்க மாட்டான். சரி, அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உன் ரிப்போர்ட்ஸ்ல என்கிட்ட நாளைக்கு கொடு என்றாள் கல்யாணி.
நான் மறுநாள் அதை கொடுத்தேன். அவங்க சென்னையில குமார் டாக்டர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணா நான் பொழைச்சிக்க முடியாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் உங்க எல்லார் கூடவும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா எங்க கல்யாணத்தை நடத்தினாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட என்ன சென்னை கழிச்சிட்டு போறேன்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடை பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க இங்க இருந்து போகும்போதே ரொம்ப முடியாம இருந்தாங்க என்று அவன் அழ ஆரம்பித்தான். ஆமா, எங்க அம்மாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு எப்போ மாத்திரையை போட்டுக்கணும். அதுதான் அவங்க உயிரை காப்பாத்திட்டு இருந்தது. அதை அவங்க ஒரு வாரம் நிறுத்திட்டாலும் டேஞ்சர். ஆனா எங்க அம்மா இவங்களுக்காக ஒரு மாசம் சாப்பிடாம இருந்துட்டாங்க. நானும் டெபுடேஷனுக்காக மயிலாடுதுறை போனதால அந்த ஒரு மாசம் அவங்கள பாத்துக்க முடியல. நான் வந்த உடனே கல்யாணமும் முடிஞ்சது. எங்க அம்மா கும்பகோணம் போயே ஆகணும்னு பொய் சொல்லி இவங்கள கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போயிருக்காங்க. அங்க போய் 2 நாள்ல அவங்க இறந்துட்டாங்க. தன்னோட லங்ஸ இவருக்கு கொடுக்கணும்னு எழுதி வச்சிட்டு இருக்காங்க. அவங்க இறந்ததால என் அவசரமா கூப்பிட்டு அனுப்பின என் ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அவங்க சந்தோஷுக்கு மாற்று லங்ஸ் பொருத்த முடியுமான்னு விசாரிச்சப்பெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க தன்னோட லங்ஸை தான் கொடுக்க கேட்டிருக்காங்கன்னு என்று கதறினான் குமார். தம்பி, அப்படியாவது எதுக்கு அம்மா இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சாங்க? உங்க அப்பா படத்துக்கும் எதுக்கு தம்பி மாலை போட்டீங்க என்று அனைவரும் கேட்க, உங்க 2 கேள்விக்கும் ஒரே பதில்தான். எங்க அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி சுமங்கலி இல்ல என்றான் குமார். என்ன என்ன என்று அனைவரும் அதிர்ந்தனர். ஆமா, எங்க அப்பா எப்பவோ இறந்துட்டாரு. ஆனா தம்பி, உங்க அம்மா பூவும் பொட்டம் வச்சுக்கிட்டு என்று ஒருவர் தயங்க. ஆமா, பூவும் பொட்டம் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி அவங்க இருந்ததால தானே அவங்கள எல்லா நல்ல விஷயத்துக்கும் கூப்பிட்டீங்க. அவங்க கையால எல்லாம் செஞ்சீங்க. அவங்க மட்டும் அந்த பூவும் பொட்டம் இல்லாம இருந்திருந்தா அவங்கள மதிச்சு இருந்திருப்பீங்களா? சொல்லுங்க தம்பி. ஆமா ஐயா, எங்க அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுல காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. எங்க அம்மாக்கு ஒரு தங்க இருந்தாங்க. அவங்கள பெத்த பொண்ணாட்டம் பாத்துக்கிட்டாங்க எங்க அம்மா. அவங்களுக்கு ஊரே மெச்சுறா மாதிரி கல்யாணத்தை பண்ணாங்க. ஒரு வாரத்துல எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. எங்க சித்தப்பா ஹைதராபாத்துக்கு ட்ரெயின்ல போகும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு. புதுசா கல்யாணம் ஆகி வந்த எங்க சித்திய எல்லாரும் கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவ வந்த ராசிதான் என் பையன் இறந்துட்டான்னு பழியையும் போட்டாங்க. அதை தாங்க முடியாம எங்க சித்தி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எங்க சித்தப்பா 2 நாள் கழிச்சு ஊருக்கு வந்தாரு. அவர் அன்னைக்கு வந்த ட்ரெயின்ல போகலன்னும் அவசரமா அவங்க எம்டி வர சொன்னதால பிளைட்ல போனதாவும் சொன்னாரு. ஆனா அந்த தகவலை சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் இருந்ததால அவரால் அதை தெரிவிக்க முடியலன்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள இங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நொறுங்கிட்டாங்க. அதனாலதான் எங்க அப்பா இறக்கும்போது நான் போனதும் நீங்க இருக்காத, இங்க இருக்கிற ஜனங்க உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க, அதனால நீ எங்கேயாவது போயிடு, குழந்தைய கூட்டிட்டு போயிடுன்னு சொன்னாரு. நீ இருக்கிற வரைக்கும் தீர்க்க சுமங்கலியாவே இரு, பூவும் பொட்டியும் எடுக்காதன்னு சொன்னாரு. எங்க அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இதயம் ரொம்ப பலகீனமா போயிடுச்சு. அதனாலதான் நானும் எங்க அம்மாவை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டேன். என் கல்யாணத்தை பத்தி கூட யோசிக்காம இருந்தேன். தான் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க எங்க அம்மா. அதே போல ஒரு கல்யாணம் நடந்தா அந்த எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் என்ன ஏதுன்னு ஆராயாம எல்லா பழியும் அந்த பொண்ணு மேல போடுற வழக்கத்தை என்னைக்கு நம்ம சமுதாயம் விடுதோ அன்னைக்குதான் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம்னு சொல்லுவாங்க. இதனாலதான் தன்னோட உயிரை கொடுத்து இந்த சந்தோஷ் உயிரை காப்பாத்தினாங்க. இதோ பாருங்க ஐயா, நல்லது நடக்கிறதுன்றது நம்ம மனசை பொறுத்ததே தவிர நம்ம போட்டுக்கிற வேஷத்துல இல்ல. அந்த காலத்துல கணவன் இல்லாத பெண்கள் எதிர்க்க வரும்போது நாம எங்கேயும் போக கூடாதுன்னு எதுக்கு சொன்னாங்க? அவங்க எதிர்க்க நாம குடும்பத்தோட போகும்போது அவங்களுக்குள்ள ஏக்கம் வரக்கூடாதுன்னு தான், அவங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான். இப்படி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. ஆனா நாம அத ஒரு சம்பிரதாயமா நினைச்சு அவங்கள சுத்தமா ஒதுக்கிட்டோம். அவங்க மனச நாமளே காயப்படுத்துறோம். ஏன் அவங்க கையால எந்த நல்லது பண்ணாலும் அது நமக்கு நல்லது ஆகாதா என்றான் குமார். தம்பி, அம்மா தன்னோட உயிரை கொடுத்து இந்த சந்தோஷ் தம்பிய மட்டும் காப்பாத்தல, எங்களை போல அறியாமையில மூழ்கி போனவங்களையும் காப்பாத்திட்டாங்க என்றார் ஊர் பெரியவர்களில் ஒருவர்.
ஆமா ஆமா என்று அனைவரும் தலையை ஆட்ட கல்யாணி அம்மா படத்தில் இருந்து பூவிழ அனைவரும் ஆனந்தத்தில் முகமலர்ந்தனர். இத்துடன் கல்யாணி அம்மா கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.